வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம். இந்த காணொளியில நம்ம பிடிடிஆர்பி 2025ல கேட்கப்பட்ட வினாவை பத்தி பார்க்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if alpha plus I beta equal to sin hyperbolic inverse of 1 plus I அப்படின்னு இருந்தா தென் இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு சைன் ஹைபர்பாலிக் இன்வர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கிவன். சரிங்களா? இப்போ சைன் ஹைபர்பாலிக் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? 1 பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு சைன் ஹைப்பர்பாலிக் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஐஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ இன்ட்டு சைன் ஹைபர்பாலிக் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இந்த ஐ இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சைன் ஹைபர்பாலிக் எக்ஸ், இதை நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு இந்த ஐ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/i சைன் ஐஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சைன் ஹைபர்பாலிக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ சைன் ஐஎக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம். சரிங்களா? அப்போ அதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். அப்போ சைன் ஹைபர்பாலிக் ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டாவுக்கு பதில் மைனஸ் ஐ சைன் ஹைபர்பாலிக் இப்போ நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு பதில் என்ன போட போகிறோம்? ஐ இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். அப்போது இந்த மைனஸ் ஐ அப்படியே இருக்கும். இந்த ஐ உள்ளே போச்சுன்னா, இந்த ஐ இருக்கு இல்லையா, இது உள்ளே போகும் பொழுது ஐ இன்ட்டு ஆல்ஃபா, ஐ இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். அதனால மைனஸ் பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் ஐ அப்படியே இருக்கும். சைன் ஏ மைனஸ் பி, சைன் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஏ, சைன் ஏ, அதுக்கு அடுத்து காஸ் பி, சைன் ஏ காஸ் பினா இங்கே பீட்டா. சரிங்களா? மைனஸ் காஸ் ஏ காஸ் பி, அப்போ காஸ் ஐ ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்மளுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி, இதை நாம அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் மைனஸ் ஐ. இப்போ நாம இங்க இருக்கக்கூடிய ஐடென்டி இங்க பாருங்க, இந்த ஐடென்டிட்டியை பயன்படுத்தி நாம என்ன பண்றோம்னா, சைன் ஐ ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ சைன் ஹைப்பர்பாலிக் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை காஸ் பீட்டா அப்படின்னு அப்படியே இருக்கும். மைனஸ் காஸ், அதே மாதிரி காஸ் ஐஎக்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஹைபர்பாலிக் எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? அப்போ காஸ் ஐ ஆல்ஃபா அப்படின்னா நம்மளுக்கு என்னவே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஹைபர்பாலிக் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். இங்கே சைன் பீட்டா அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் ஐயை உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் ஐயும் உள்ள மல்டிபிள் பண்ணும் பொழுது இது பிளஸ் ஆயிடும், ஐ ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ சைன் ஹைப்பர்பாலிக் ஆல்ஃபா காஸ் பீட்டா, அப்புறம் இங்க மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் ஐ காஸ் ஹைபர்பாலிக் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 1 பிளஸ் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட், இமேஜினரி பார்ட் நம்ம ஈக்குவேட்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சைன் ஹைபர்பாலிக் ஆல்ஃபா, சைன் ஹைபர்பாலிக் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி அதாவது ரியல் பார்ட். அதே மாதிரி அண்ட் இமேஜினரி பார்ட் என்ன கிடைக்கும்? காஸ் ஹைபர்பாலிக் ஆல்ஃபா சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதுவும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம், இதை 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்? 1 2ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஹைப்பர்பாலிக் ஆல்ஃபா காஸ் பீட்டா பை காஸ் ஹைப்பர்பாலிக் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு 1/1. அப்போ நம்மளுக்கு 1 அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்ப 1ன்னு நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? sin ஹைபர்பாலிக் ஆல்ஃபா பை cos ஹைபர்பாலிக் ஆல்ஃபா அப்படின்னா, tan ஹைபர்பாலிக் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இது cos பீட்டா பை sin பீட்டான்னா நம்மளுக்கு cot பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஈக்குவல் டூ 1. அப்ப நாம எப்படி எழுதலாம்? tan ஹைபர்பாலிக் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ 1 பை cot பீட்டா. அப்போ tan ஹைப்பர்பாலிக் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நம்மளுக்கு இதான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. tan பீட்டா ஈக்குவல் டு tan ஹைப்பர்பாலிக் ஆல்ஃபா. அப்ப நம்மளுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு tan பீட்டா ஈக்குவல் டு tan ஹைப்பர்பாலிக் ஆல்ஃபா. அப்ப மத்ததெல்லாம் இங்க மைனஸ் வருது. tan ஆல்ஃபா மைனஸ் வருது. மைனஸ் வர 2ம் கிடையாது. இங்க tan ஆல்ஃபா, tan ஹைப்பர்பாலிக் பீட்டான்னு இருக்கு. இதுவும் கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு குடுத்திருந்த ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? நன்றிங்க.